உங்களை நான் விட மாட்டேன் தேவ். ப்ளீஸ் பவி, ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பவி. இல்ல, உங்களை நான் விட மாட்டேன். உங்களை இனிமே என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சேஃப்டி தான் முக்கியம்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. என்ன பவி, என்ன பவி இப்படி பேசுற நீ? ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு நிம்மதி. சொன்ன கேளு பவி. இல்ல, நான் கேட்க மாட்டேன். ஐயோ பவி, நான் ஏற்கனவே பெரிய இக்கட்ல இருக்கேன் பவி. இல்ல, என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க தேவ். பவி ப்ளீஸ் சொன்ன கேளு பவி. போகாதீங்க பவி ப்ளீஸ் பவி, சொன்ன கேளு பவி. தேவ். பவித்ரா, 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 கதவு தரமா? என்னாச்சுமா? பவித்ரா, கதவு தரமா? என்னாச்சுமா? கதவு தர. என்னாச்சு? பவித்ரா, கதவு தரமா? பவி, என்னம்மா, ஏன் அப்படி கத்துன? என்னம்மா, என்னாச்சு? தேவ் வந்தாரு. தேவா? தேவா, கதவை உள்பக்கம் தாப்பா போட்டு தானே படுத்திருந்த, அப்புறம் எப்படி? அப்போ அப்போ நான் கண்டதெல்லாம் கனவா? கனவுல தான் தேவ் வந்தாரா? நீ தேவ நினைச்சு தூங்கி இருப்ப. அத அவன் கனவுல வந்திருப்பான். இல்ல, எனக்கு தூக்கம்லாம் இப்ப வரதே இல்ல பாட்டி. என்னம்மா, பவித்ரா வாய் போட்டு போட்டா மாதிரி பேசுறதே நிறுத்திட்டா. வீட்ல இருந்த லட்சுமி கடாட்சமே போன மாதிரி இருக்கு. பவித்ராவை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியலம்மா. சாந்தப்படுத்துற தகுதி நம்ம யாருக்குமே இல்ல. பத்மினி அவளை துடுக்கா பேசும்போது நீயும் நானும் அவளுக்கு ஆதரவா பேசவே இல்ல. ஏமா, மாப்பிள்ள கூட தான் பக்கத்துல இருந்தாரு, அவரும் தான் பேசல. பொண்டாட்டி அவர் தட்டி கேட்டிருக்கலாம்ல. பவித்ரா பேசாதது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நம்ம கூட பேசாம இருக்கிறது தான் பவித்ராக்கு சந்தோஷம்னா அவ விருப்பத்துக்கே விட்டுருவோமா? எப்படிம்மா, ஒரு வீட்டுக்குள்ள சண்டைக்காரங்க மாதிரி பேசாம இருக்கிறது நல்லது இல்ல. புரியுதுமா, ஆனா பவித்ரா நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிட்டா. இதுக்கு மேல வம்படியா பேசுறது சரியா வராதுமா. பவித்ரா எடுத்தறிஞ்சு பேசினாலும் நாம அவளை கோவப்படக்கூடாது. ஏன்னா அவன் நம்ம வீட்டு மகாலட்சுமி. பாட்டி, இங்க எதுக்கடி வந்த? பவித்ராவை அசிங்கப்படுத்த இன்னும் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? நீ செஞ்ச காரியத்தால பவித்ரா எங்க கூடயே பேசுறத நிறுத்திட்டா. நான் செஞ்சது தப்புதான், ஆனா மன்னிக்க முடியாத தப்பு. உன் அம்மா இல்லாத நேரத்துல அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சதே பவித்ரா தான். அவளை போய் அவமானப்படுத்திட்டியேடி. அப்படி அவ என்னதான் தப்பு பண்ணான்னு கேட்டா எங்க கிட்டயும் நீ சொல்ல மாட்டேங்கிற. இப்போவாவது சொல்லு, பவித்ரா என்ன தப்பு பண்ணா? நான் பவித்ராக்காவை பார்க்கணும். இங்க இருக்கிற எங்க கிட்டயே அவ பேச மாட்டேங்கிறா, உன்னை பார்த்து மட்டும் எப்படி பேசுவா? முதல்ல நீ கிளம்புமா. உன்னை பார்த்தா மறுபடியும் அவ டென்ஷன் ஆயிடுவா. தயவு செஞ்சு அவ வயித்துல இருக்கிற பிள்ளைக்காகவாது நீங்க இருந்து போயிடு. பாட்டி, நான் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போக மாட்டேன். நீ தெரிஞ்சே செஞ்சுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறியா? பவித்ரா இல்ல, நானே உன்னை மன்னிக்க மாட்டேன். சரி, பவித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போதாவது எதுக்காக நீ அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவியா?
உன் பேத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறா. இன்னும் இவ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப பவித்ராவே பார்க்க வந்திருக்கா. அம்மா ப்ளீஸ்மா, என்னால பவித்ரா அக்காவுக்கு செஞ்ச அவமானத்தை தாங்க முடியாம தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் மனசை நோகடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். ஆனா நீ பெண் விளைவுகளை பத்தி யோசிக்காமலே பேசிட்ட. அதுக்கு காரணம் நான் இல்ல பாட்டி. நீ இல்லாம உனக்குள்ள ஆவி ஏதாவது வந்து பேசிச்சா? ஆவி பேய் பிசாசை விட ஒரு மோசமான ஒருத்தி தான் அதுக்கு காரணம். யார சொல்ற? எனக்கு நாத்தனாரா வந்திருக்காளே இந்திரா, அந்த ராட்சசி பண்ண வேலைதான். என்ன சொல்ற? அவ என்ன பண்ணா? பவித்ரக்கா வந்து தாலியை தொட்டாங்கன்னா நீ வெதவ தாலியை தொடாதன்னு சொல்லிடுவேன்னு அவனை மிரட்டினா. நான் பவித்ரக்கா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன எமக்காதகி ராட்சசின்னு திட்டுறீங்க. அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? புருஷன் வீட்டுல இருக்கிற யோகிதை இல்லாதவ உன் வாழ்க்கையில விளையாட வந்துட்டாளா? கோகிலா, இப்பவே கிளம்பு. வேணாம் பாட்டி. எதுக்காக நான் பவித்ராக்காவை வெளியில அனுப்புனேன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னா இந்திராவை நம்ம கண்டிக்க கூடாது. அவளை கண்டிச்சா ஏதாவது ஒரு வகையில பவித்ராக்கா கிட்ட உண்மையை சொல்லிடுவா. இதுல எனக்கு பவித்ராக்காவோட உயிர் தான் முக்கியம். அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உன்னை மன்னிக்க நான் யாரு? அப்படி பேசாதீங்க அக்கா. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். நியாயமா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னை கேட்காம நானே உரிமை எடுத்து தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு நானே ஏற்பாடு பண்ணது. இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்த உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கக்கா. நீ பேசின பேச்சுல எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மன்னிக்கிற உரிமை மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு பவித்ரா. அவ வேணும்னு அப்படி பண்ணலமா? நான் வேண்டான்னு நினைச்சுதானே அவ அப்படி பேசியிருக்கா. ஏன் என்ன வேண்டான்னு சொன்னா? அதுக்கு எனக்கு பதில் வேணும். இந்திராதான் அப்படி சொல்ல சொன்னான்னா ஏன் எதுக்குன்னு கேட்டு வாயை பிடிங்கிட்டு வாளே. நான் இதை வேணும்னு பண்ணலக்கா, என்ன நம்புங்கக்கா. நான் உங்களை அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. உங்க புள்ள தப்பு பண்ணா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? உன்னை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்ல பத்மினி. நீ என்னை அவமானப்படுத்தினது கூட என்னோட விதியா நினைக்கிறேன். நீ செஞ்சது தப்புன்னு ஃபீல் பண்ணனா கடவுள் உன்னை மன்னிக்கட்டும். அவர்தான் உன்னை மன்னிக்கணும். அக்கா, நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது உன் பாட்டி வீடு, உனக்கு சொந்தமான சொத்து. நான் வாழ வந்தவதான். கூடி சீக்கிரமே நான் இங்கிருந்து போயிடுவேன். பவித்ரா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. தேவ்தான் இந்த வீட்டு வாரிசு. தயவு செஞ்சு எங்களெல்லாம் பிரிச்சு பார்க்காதம்மா. நான் பிரிச்சு பார்க்கல, உங்க பேத்தி தான் என்ன பிரிச்சு பார்க்கறேன். நான் தலை குனிஞ்சு நின்னப்போ எதுவுமே பேசாத நீங்க இப்ப பத்மினிக்காக பறிஞ்சு பேசுறீங்களே, ஏன்? பத்மினி மேல இருக்கிற பாசமா இல்ல என் மேல இருக்கிற வெறுப்பா? கண்டிப்பா என் மேல பாசம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அக்கா, இதெல்லாம் அந்த கேடு கிட்ட இந்திராவால வந்தது. அந்த
வீட்டுக்கு வாழ போனது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா பிறந்த வீட்டுக்கு இந்திரா திரும்பி வந்தது என்னோட துரதிருஷ்டம். என்ன சொல்ற? இந்திரா என்ன சொன்னா? உன் பவித்ராக்காவை வர வச்சு அவமானப்படுத்துன்னு சொன்னா. பவித்ராக்காவை அவமானப்படுத்துற மாதிரி பேசலன்னா நீ அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன மிரட்டினா. ஏற்கனவே என் நிஷாவை என்னையே அடிக்க வச்சா. நிஷாவுக்கு வாங்கிட்டு வந்த பர்த்டே ட்ரெஸ் இந்திராவை எரிச்சிட்டு அந்த பழியும் ஏன் மேலேயே போட்டுட்டா. இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இந்திராவா அப்படி நடந்துக்கிட்டா? ஆமாக்கா. சரி, என்ன வரக்கூடாதுன்னு எதுக்கு உன்னை சொல்ல சொன்னா? தெரியலையே. நான் அப்படி சொல்ல சொல்லி நீங்க என் மேல கோவப்படலாம்ல. அப்படி உங்களோட வெறுப்பை சம்பாதிக்க கூட இருக்கலாம்ல. நான் உங்க வீட்டுக்கு வர முடியாம ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அப்ப இந்திரா கால் பண்ணி, நீங்க வந்துதான் தாலி பிரிச்சு கோக்கணும், வேற யாரையும் தொட விட மாட்டேன், நீங்க வந்தாதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு என்கிட்ட சொன்னா. என்கிட்ட அப்படி சொன்னவ உன்கிட்ட அப்படி சொன்னதா சொல்றியே? என்னால இதை நம்ப முடியல. என்கிட்ட அப்படி சொன்னவ உன்கிட்ட அப்படி சொன்னதா சொல்றியே? என்னால இதை நம்ப முடியல. பத்மினி, நீ இப்பவே வா, உன் வீட்டுக்கு போவோம். இந்திரா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். ஐயோ வேண்டாம்க்கா, அங்க போனா பிரச்சனை பெருசாயிடும். சரி, இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியுமா? அது நேத்து உங்களை அப்படி பேசினதுக்காக நைட் என்கிட்ட அப்படி சண்டை போட்டாரு. இந்திராவை பத்தி நான் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். பாண்டியன் என்ன சொன்னாரு? நாளைக்கே இந்திராவை அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொன்னாரு. பவித்ரா, இப்பவாவது பத்மினிய மன்னிச்சிருமா. உயிரே போனாலே என் அக்காவன் அப்படி பேச மாட்டேன்னு இவ சொல்லியிருந்தானா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சொல்ல முடியாதுன்னு சொன்னா வேற மாதிரி பிளாக்மெயில் பண்றாளே. என்னன்னு? அது வந்து விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணா பத்மினி. எதுக்காகவோ அவ உன்னை மிரட்டிட்டு இருக்கா. அது என்னன்னு நீ சொல்லாத வரைக்கும் இந்திராவை திருத்த முடியாது. அக்கா, இன்னும் நீங்க என்ன மன்னிக்கவே இல்லை. என் மேல கொட்டின வார்த்தைங்களை திரும்ப வாங்கிக்க முடியுமா? சொல்லு, நான் உன்னை மன்னிக்கிறேன். பத்மினி, அந்த இந்திரா அந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ அங்க போக வேண்டாமா? என்னம்மா இது, மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொடுத்த சொல்றீங்களா? அவ எப்படி டபுள் கேம் ஆடி இருக்கான்னு பாத்தியா? பத்மினி கிட்ட வரவிடாதுன்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சிருக்காளே. பவித்ரா அக்கா என்ன மன்னிக்கலன்னா நான் உங்களை பாக்குறதுக்கு தான் கடைசியா இருக்கும். ஐயோ, பத்மினி. ஏற்கனவே 2 முறை பணம் வாங்கிட்டோம். கொடுத்த பணத்துக்கு என்ன வேலை நடந்துச்சுன்னு கேட்பானே. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்ச மாதிரி எதையாவது காட்டினாதான் இன்னைக்கும் பணம் பிடுங்க முடியும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இவனை வச்சு பிரபு கிட்ட காமெடி பண்ண வேண்டியதான். ஏன் நிறுத்திட்ட? நம்ம அழகா இருக்கிறத முதல்ல நாம தான் ரசிக்கணும். போன்ல செல்ஃபிங்கிறது அதுக்காக தான். போதும் மேடம், 2-3 ஸ்டில் எடுத்துட்டேன் மேடம். விதவிதமா 20-30 ஸ்டில் எடுக்க வேண்டாமா? நீங்க வேற பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அப்படியே ஜன்னல் ஓரமா நில்லுங்க. ஏன் மேடம்?
உங்களை நான் ஸ்டில்ஸ் எடுக்கிறேன். உங்கள் ஃபோனில் நீங்கள் ஸ்டில் எடுத்துக்கலாமே மேடம். அழகானவங்கள போட்டோ எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. நில்லுங்க. அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்புங்க. ஓகே, அப்படியே அங்க பார்த்த மாதிரி நில்லுங்க. போஸ் கொஞ்சம் மாத்துங்க. லைட்டா டர்ன் பண்ணுங்க. அப்படி மேடம் நீங்கள் என்ன ஓவராக கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். சாச்சா, உங்களை எதுக்கு நான் கலாய்க்க போறேன்? ஆமா, நீங்க ஏன் சினிமால நடிக்க ட்ரை பண்ணக்கூடாது? என்ன மேடம் சொல்கிறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறதுக்கு நடிகர் முரளிக்கு அப்புறமா வேற யாருமே இல்லைங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. யோசிக்கிறத பார்த்தா இவன் நாளையில இருந்து கம்பெனிக்கு வரமாட்டான் போல இருக்கே. உங்க போட்டோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மேடம். சினிமா கம்பெனி காட்டுறது ஈஸியாக இருக்கு மேடம். கண்டிப்பா அனுப்பி விடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்திரா சார். கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே சார். செக்ரட்டரி மாதிரியா போறா? சக்காலத்தி மாதிரி போறா. என்ன இந்திரா, எனி இம்ப்ரூவ்மெண்ட்? சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் சார். வெரி குட் வெரி குட். என்ன விஷயம் சொல்லுங்க சார். அது சீக்ரெட் ஆபரேஷன். ஓ, பிரியா இருக்கிறதுனால தயங்குறீங்களா? பிரியா என்னோட பர்சனல் செக்ரட்டரி, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பரவாயில்ல, சொல்லுங்க. இருந்தாலும் நீ ஒண்ணு பாகிஸ்தானுக்காக இந்தியாவை உளவு பார்க்கல. உன் அண்ணன் மூலமா தேவ கண்டுபிடிக்க ட்ரை பண்ற, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்கற? எக்ஸ்கியூஸ் மீ, நான் தேவ பத்தி பாதி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். உன்னால முடியுமா அது? பொறாமையில பொங்காத. பெரிய ராணுவ ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஏய், சைலன்ஸ் ப்ளீஸ். இங்க வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். இந்திரா, தேவ பத்தி புதுசா என்ன விஷயம் இருக்கு? நீங்க மட்டும் பாருங்க, வேற யாருக்கும் காட்ட வேண்டாம். என்ன இது? சார், தேவ் சார். இது தேவா? இதுல முகமே தெரியல, காதுல பூ சுத்துறியா? சார், எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஸ்டில்ஸ் எடுத்திருக்கேன் தெரியுமா? இவ்ளோ ஈஸியா பேசுறீங்க? பிரியா, இந்த ஸ்டில்ல பார்த்தா தேவ் மாதிரி தெரியுதான்னு பாருங்க. அக்கம் பக்கத்துல எவனையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு நம்மள ஏமாத்துற மாதிரி தெரியுது சார். சண்டாளி, ஸ்டில் எடுக்கும்போது பார்த்த மாதிரியே சொல்றாளே. இந்திரா, என்ன அமைதியா இருக்க? இது தேவன் எப்படி நம்புறது? என்ன சார் நீங்க? சில புரியாத ஜென்மங்க தான் உளருதுனா நீங்களுமா? ஜாடமடைய பேசுறதெல்லாம் வேணாம், முதல்ல மேட்ருக்கு வா. சார், தேவ் ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடம் பயங்கர இருட்டு. நானும் என்னோட டிடெக்டிவ் டீமும் அந்த இடத்த சுத்தி வளைச்சிட்டோம். ஆனா இருட்டுல தான் போட்டோ எடுக்க முடிஞ்சது. ஓஹோ, எந்த ஏரியா? சேம் முகப்பேர் தான் சார். அது பெரிய ஏரியாவாச்சே, எந்த இடத்துல இருக்கா? அது இப்ப சொல்ல முடியாது சார். சார், இது முதல்ல தேவோட ஸ்டில்லான்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. சார், கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேசுங்க சார். சாரி, பேச சொல்லுங்க சார். இருட்டுல எடுத்தா ஸ்டில்ஸ் எப்படி சார் இருக்கும்? அதுக்கு இல்ல, பிரியா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க கொடுத்த பணத்தை வேணா திரும்பி வாங்கிக்கோங்க சார். அதுக்காக நான் உயிரை பணைய வச்சு எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாம் போலின்னு சொல்லாதீங்க.
நான் என்னமோ நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தனை ஓரமா நிறுத்தி ஸ்டில்ஸ் எடுத்துட்டு அதை வச்சு இவர்தான் தேவன்னு காட்டுற மாதிரி ஆளாளுக்கு இன்சல்ட் பண்றீங்க. அது இன்சல்ட் இல்ல இந்திரா, சின்ன சந்தேகம் தான், தட்ஸ் ஆல். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. ஓகே சார், இதோட நான் என் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும் சொல்லுங்க. இது தேவ் போட்டோங்கிறது உண்மைதானே? சார் உங்க பொண்டாட்டி கூட சந்தேகப்படுங்க, ஆனா இந்த போட்டோ மட்டும் சந்தேகப்படாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இந்திரா. ஃபியூச்சர்ல சொன்னேன் சார். ஓகே ஓகே, அந்த ஸ்டில் எடுத்த இடத்துக்கு நான் உடனே போகணும். பக்கத்துல தான் எடுத்தேன், வாங்க போலாம். என்னது பக்கத்துலயா? இல்ல இல்ல, பக்கத்துலயா இருக்குன்னு கேட்டேன். முகப்பேர் ஏரியா தானே, கார்ல போயிடலாம். தேவ கட்டி தூக்கிட்டு வந்துடலாம். அது முடியாது சார். ஏன்? ஏன்னா நீங்க தான் காரணம். நானா? என்ன சொல்ற? நான் உயிரை பணைய வச்சு தேவ ஸ்டில்ஸ் எடுக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஸ்டில்ஸ் எடுப்பனா கால் கட் பண்ண வேணாம், ஒரே குழப்பம். திடீர்னு யாருதுன்னு ஒரு சவுண்டு. நான் என் உயிரை காப்பாத்திக்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். மறுபடியும் வந்து பாக்குறேன், அங்க தேவ இல்ல. என்ன சொல்ற? 5-10 நிமிஷத்துல தேவ் எங்க போனா? ரொம்ப அலர்ட்டா இருந்திருக்காங்க, சட்டுன்னு வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க சார். நம்புற மாதிரியே இல்லையே. இது வரைக்கும் நான் வாங்கின பணத்தை கணக்கு பார்த்து சொல்லுங்க, செட்டில் பண்ணிடுறேன். நோ நோ, எதுக்கு டென்ஷன் ஆகுற? தேவ சீக்கிரமா கண்டுபிடிக்க பாரு. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன? தேவ என் அண்ணன் ஒரே இடத்துல ஒளிச்சு வைக்கிறது கிடையாது, டெய்லி ஒரு இடத்துக்கு மாத்துறாரு சார். சரி சரி சரி, தேவ் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடு, நாம அவனை தூக்கிடுவோம். கண்டிப்பா சார். நீங்க கொடுத்த பணம் நேத்தே. இந்த பிடி, எனக்கு வேலை நடந்தா போதும், கிளம்பு. ஓகே சார், வரேன். என்ன பிரியா, எதுவும் பேசாம இருக்கீங்க? நீங்க ஏன் இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க சார்? இவளால தேவ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. அவளோட அண்ணனோட கேர் ஆஃப்ல தான் தேவ் இருக்கான். சோ அவனை இந்திரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இவ உங்களை சீட் பண்ற மாதிரி இருக்கு சார். அப்படிலாம் சொல்லாத பிரியா. அன்னைக்கு ஹோட்டல்ல தேவ் சாப்பிட்ட பார்சல் கவரை கொண்டு வந்து காட்டினா, இப்போ ஸ்டில் எடுத்துட்டு வந்து காட்டுறா. வாங்கின படத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறா. இந்திரா ஃப்ராடுன்னு இன்னும் 1/2 an hourல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இவ எதுக்கு முறைச்சுக்கிட்டு போறா? ஒருவேளை இவளுக்கு பங்கு தரலன்னு டென்ஷனா போறாளோ? இது நானே என்னோட மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிச்ச பணம். பிரபு கிட்ட இருந்து இன்னும் பணம் புடுங்க வேண்டியது இருக்கு.